தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டலத்தில் தற்சமயம் பேருந்துகளின் பராமரிப்பை மேம்படுத்தியும் புதிய பேருந்துகள் படிப்படியாக மாற்றப்பட்டும் வயது முதிர்ந்த பழைய பேருந்துகள் கழிவு செய்யப்பட்டும் வருவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டல பொது மேலாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மொத்தம் சுமார் 13% பேருந்துகள் புதியவையாக மாற்றம் செய்யப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திண்டுக்கல் மண்டலத்தில் நகர்ப்புறத்தில் 309 பேருந்துகள், புறநகர் பகுதியில் 489 பேருந்துகள் என மொத்தம் 798 வழித்தட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தினசரி சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது பயன்பாட்டில் இருந்த வயது முதிர்ந்த பேருந்துகளுக்கு பதிலாக இதுவரை 89 புதிய பேருந்துகள் நகர்ப்புறத்தில் 21 புறநகரில் 68 இயக்கப்பட்டுள்ளன என தமிழக அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டல பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 32 புதிய பேருந்துகள் கூண்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பதிவு செய்யப்படும் வேலைகள் நடைபெற்று தடத்தில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மொத்தம் சுமார் 13% பேருந்துகள் புதியவையாக மாற்றம் செய்யப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ள அவர், மேலும் 50 பழைய பேருந்துகள் கூண்டு பழுதடைந்தவையாக அடையாளம் காணப்பட்டு கழிவு செய்யப்பட்டுள்ளன. வரும் மாதங்களிலும் இவ்வாறான பேருந்துகள் கழிவு செய்யப்படும் எனவும் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மண்டலத்தில் பேருந்துகள் பராமரிப்பினை மேம்படுத்தும் பொருட்கிளைகளில் தினசரி ஒரு நாள் ஒரு பேருந்து என பராமரிப்பு பணிகள் மற்றும் கூண்டு பணிகள் அனைத்தும் பார்த்து பயண தடைகள் இல்லாமல் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இயக்கப்பட தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே தற்சமயம் இப்போக்குவரத்து கழகத்தில் பராமரிப்பை மேம்படுத்தியும் புதிய பேருந்துகள் படிப்படியாக மாறப்பட்டும் வயது முதிர்ந்த பேருந்துகள் கழிவு செய்யப்பட்டு வருகிறது என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டல பொது மேலாளர் தெரிவித்துள்ளார்.